Hey guys, welcome back. iQOO வந்து Z10 and Z10x launch date வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மந்த் 11ஆம் தேதி வந்து லான்ச் பண்றாங்க. இத பத்தி வந்து லாஸ்ட் வீக் நம்ம சேனல்ல வந்து ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். சோ இந்த லான்ச் டேட் கன்ஃபார்ம் பண்ணது மட்டும் இல்லாம ஆல்மோஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே வந்து ரிவீல் ஆயிருக்கு. Z10x வந்து இது ஒரு புது ஃபோன் கிடையாது. ஆல்ரெடி விவோல இருந்து லான்ச் பண்ண T4x தான் வந்து Z10x வந்து இவங்க ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்றாங்க. சோ இந்த ரெண்டு ஃபோன்ஸ் பத்தி இது வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்க லீக்ஸ் ரூமர்ஸ் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து குயிக்கா வந்து பார்த்துடலாம். iQOO Z சீரிஸ் வந்து டைரக்டா யூத் யங் ப்ரொஃபஷனல்ஸ் தான் வந்து இவங்க டார்கெட் பண்றாங்க. நல்ல ஒரு காம்படிட்டிவான பிரைஸ்ல நமக்கு பெரிய காம்ப்ரமைஸ் இல்லாம வேல்யூ ஃபார் மணி ஃபோன்ஸ் வந்து Z சீரிஸ்ல வந்து நம்ம கண்டினியூஸா வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த Z சீரிஸ்ல என்னோட ஃபேவரட் ஃபோன் இது வரைக்குமே வந்து Z9 தான். ஸோ அதுக்கு ஒரு சக்சஸர் அப்படின்றப்போ எனக்கு பர்சனலாக வந்து பயங்கர எக்ஸைட்டடா இருக்கு. ஸோ உங்களில் எத்தனை பேர் வந்து எக்ஸைட்டடா இருக்கீங்க அப்படின்றத வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நேற்று ஹைதராபாத்ல வந்து iQOO வந்து Z10 சீரிஸ்க்காக கம்யூனிட்டி ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஈவெண்ட்ல வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் கிடைச்சது அண்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷனுமே வந்து அந்த ஈவெண்ட் அட்டெண்ட் பண்ணவங்களுமே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து மொத்தமாக 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல கொண்டு வராங்க. பிளாக் அண்ட் சில்வர்னு. வெயிட் வந்து 200 கிராம்ஸ் இருக்க போது. திக்னஸ் வந்து 7.89 mm இருக்க போது. IP65 ரேட்டிங் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஃப்ரண்ட் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது குவாட் கர்வ் டிஸ்பிளேவாக கொண்டு வராங்க. AMOLED பேனல் தான். மோஸ்ட்லி வந்து ஃபுல் HD டிஸ்பிளே இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. 120Hz ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக இருக்கு. இந்த ஃபோனில் 7300 mAh பேட்டரி வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஒரு மினி பவர் பேங்க்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து நம்ம M51 F62 மாதிரி ஃபோன்ஸ்ல வந்து அந்த பவர் பேங்க் ஃபோன் பார்த்துருப்போம். iQOO பிரசன்ட்ல இந்த மாதிரி வந்து ஒரு பவர் பேங்க் ஃபோனை கொண்டு வராங்க. பட் இது சீக்கிரமா சார்ஜ் பண்றதுக்காக 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. 0 to 50 மினிட்ஸ் சார்ஜ் வந்து 30 மினிட்ஸ்க்குள்ள சார்ஜ் ஆகும்ன்ற மாதிரி வந்து கிளைம் பண்றாங்க. பட் ரியல் வேர்ல்ட் சினாரியோல சார்ஜிங் ஸ்பீட்ஸ் வந்து டிஃபர் ஆக வாய்ப்பு இருக்கு. அண்ட் நம்ம சேனல்ல iQOO Neo 10R வந்து சார்ஜிங் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்கோம். இந்த ஃபோனுமே வந்து எந்த விதத்திலையும் சலிச்சதில்லை. ஹை கெப்பாசிட்டி பேட்டரியும் இருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்கு. சார்ஜிங் டெஸ்ட் வீடியோவுமே வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்க. Snapdragon 7H Gen 3 வந்து யூஸ் பண்ணி பவர் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் 7.5 to 8 lakh ஸ்கோர் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். UFS ஸ்டோரேஜ்னு பார்க்கும்போது UFS 2.2 ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி வந்து ஒரு சில பேர் வந்து சொல்றாங்க. பட் அது கன்ஃபார்மா இருக்கக்கூடாது அப்படின்னு தான் வந்து நானும் நினைக்கிறேன். UFS 3.1 வந்து ஆல்ரெடி நம்ம விவோ T4xல பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி வந்து இந்த ஃபோன்லேயும் UFS 3.1 கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டராக இருக்கும். பட் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது வந்து நம்ம லான்ச் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ஃபோனில் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் இருக்க போது. அண்ட் டிஸ்பிளேக்கு வந்து 5000 nits பீக் பிரைட்னஸ் சப்போர்ட் வந்து ஆஃபர் பண்றாங்க. Android 15 பேஸ் பண்ண FrontEdge 15 ஓட தான் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வரப்போகுது. டுவல் ஸ்பீக்கர் செட்டப் வந்து இந்த ஃபோன்லயும் இருக்கு. ரியர்ல வந்து இந்த வாட்டி சோனி சென்சார் யூஸ் பண்றாங்க. 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா. OS சப்போர்ட்மே வந்து இன்க்ளூட் பண்றாங்க. ஃப்ரண்ட் கேமராக்குமே வந்து 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்கு. ஃப்ரண்ட்ல இந்த வாட்டி வந்து 32 மெகா பிக்சல் கேமரா வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இந்த ஃபோன் வந்து 22,000க்கு லான்ச் பண்றதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்கு. இனிஷியல் அந்த பேங்க் ஆஃபர்ஸ்லாம் பார்த்தோன்னா ஒரு 19,999 இல்ல 20,500 இந்த மாதிரி வரதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்கு. பட் வித் பேங்க் ஆஃபர்ஸோட அரௌண்ட் அந்த 20,000 rupeesல வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னொன்று வந்து iQOO Z10x இது வந்து அப்படியே கம்ப்ளீட் விவோ T4x ரீபிராண்டட் வெர்ஷன் தான். 6500 mAh பேட்டரியோட வரப்போகுது. ஃப்ரண்ட்ல வந்து LCD டிஸ்பிளே, ரியர்ல 50 MP மெயின் கேமரா, ஃப்ரண்ட்ல வந்து 8 மெகா பிக்சல் கேமரா, டிமென்சிட்டி 7300 யூஸ் பண்ணி தான் வந்து பவர் பண்றாங்க. பட் என்ன அப்படின்னா இதுல விவோல வந்து ரொம்ப மைல்டான ஒரு ப்ளூ கலர் பார்த்துருந்தோம். இதுவுமே வந்து செமையா இருக்கு. பட் iQOOல இன்னும் ஒரு போல்டான ப்ளூல கொண்டு வராங்க. எனக்கு அந்த ப்ளூ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு எத்தனை பேர் அந்த ப்ளூ கலர் பிடிச்சிருக்குன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. பட் என்ன அப்படின்னா iQOO Z10x ஸ்மார்ட் போன் வந்து விவோ T4x ஒரு 500 rupees கம்மியா லான்ச் பண்றதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ பேஸ் வேரியன்ட் அந்த 6128 வந்து நம்ம அண்டர் 13,000 லான்ச் பண்றதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ டேட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 11th லான்ச் ஆனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் சேல் எப்போ என்னெல்லாம் பேங்க் ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதை பத்தி எல்லாமே வந்து நம்ம சேனல்லையும் அந்த டீல்ஸ் சேனல்லையுமே வந்து அப்டேட் பண்ணிடுறேன். டீல்ஸ் சேனல் நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல மறக்காம செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான டீல்ஸ் வந்து அங்க ரெகுலர் பேஸ்ல அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இன்னைக்கு 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா அமேசான்ல நிறைய TWS இயர்பட்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல பிரைஸ் டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரியல்மியோட wireless 5 ANCக்கு வந்து இப்போ 100 rupees வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. 1699க்கு வந்து அவைலபிளா இருக்கு. ரியல்மி wireless 3 Neo வந்து ஃபிளாட்டா இப்போ 999க்கு வந்து அவைலபிளா இருக்கு. OnePlusோட Nord Buds 3 வந்து ஃபிளாட்டா 1999க்கு அவைலபிளா இருக்கு. Nord Buds 3 Pro வந்து 2699க்கு அவைலபிளா இருக்கு. அண்ட் என்னெல்லாம் TWS இயர்பட்ஸ்க்கு டீல்ஸ் இருக்கோ அதை பத்தியுமே வந்து நம்ம சேனல்ல வந்து நம்ம டீல்ஸ் சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். மறக்காம அங்க செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. iQOO Z10 சீரிஸ் பத்தி உங்க ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.